வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் அண்ணா நேத்து நடந்த தேவைக்கு செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசின பேச்சு தான் இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. முக்கியமா எல்லா அரசியல் கட்சிகளும் கதர்ற அளவுக்கு நம்ம விஜய் அண்ணா பாயிண்டா பேசியிருக்கிறாங்க. பாஜக கிட்ட அதிமுகவும், திமுகவும் அடிமையா இருக்கணும். மாறி மாறி வாக்களித்து ஏமாந்த மக்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நம்புறாங்கன்னு நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆட்சிக்கு வந்தால் ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டேனும். ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பைசா கூட ஊழல் பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம விஜய் அண்ணா. அண்ட் 2 முக்கிய கட்சிகளை எதிர்க்கும் தில்லும் திறனும் நமக்கு தான் உள்ளதுன்னும் யாருக்கும் அடிமையா இருக்க அரசியலுக்கு வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா. இது நடிகராகிய கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு இப்போ திமுகவுக்கு அடிமையா இருக்காருல, இதைதான் விஜய் அண்ணா சொல்லுறாங்கன்னு கமலை போட்டு பொலன்னு பொழகுறாங்க. அண்ட் என்ன நேசிப்பது உண்மை என்றால் அதை உழைப்பில் காட்டுங்கன்னு நம்ம தொண்டர்களுக்கு அறிவித்திருக்கிறாங்க நம்ம விஜய் அண்ணா. அண்ட் நான் அறிவிக்கும் வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமா அழுத்தத்துக்குலாம் அடங்கி போற ஆளு நான் இல்லனும், எத்தனை படைகள் வந்தாலும் எதிர்கொள்ள தயாரனும், தேவைக்க தனித்து நின்றாலும் கெத்தா வெல்லணும் பயங்கர ஆவேசமா சூழ்நிறுத்திருக்கிறாங்க நம்ம தளபதி விஜய் அண்ணா. அண்ட் இந்த ஸ்பீச்சுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, 2 நாளைக்கு கதறல் அதிகமாவே இருக்கும், ஏன்னா தளபதி பேச்சு அப்படின்னு மாசா ரிப்ளை பண்ணிட்டு வராங்க. சரி, ஓகே நண்பா. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அண்ணா பேசினது பத்தியும், இந்த ஏடிஎம்கே டிஎம்கே நம்மள விமர்சனம் பண்றதை பத்தியும் உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா. இந்த மாதிரி தளபதி விஜய் அண்ணா பத்தின ஹாட் அண்ட் நியூஸ்க்கு நம்ம தளபதி கிருவாரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட் உங்களை தேடி வரும் நண்பா. தேங்க்யூ.